சரி, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லிக்விடிட்டி வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் லிக்விடிட்டி தான். லிக்விடிட்டினா ஒண்ணும் இல்ல. இந்த மாரி ஈக்குவல் ஹை ஃபார்ம் ஆச்சுன்னா, இங்க நெறைய லிக்விடிட்டி இருக்குன்னு அர்த்தம். அதே மாரி ஈக்குவல் லோ ஃபார்ம் ஆச்சுன்னா, இங்க நெறைய லிக்விடிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாரி இந்த மாரி ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா, இங்க உங்களுக்கு லிக்விடிட்டி இருக்குன்னு அர்த்தம். அன்லெஸ் அன்டில் இது வந்து இதோட ஜோன் ரியாக்ஷனா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது ஃப்ரெஷ்லி ஃபார்ம்டா இருக்கணும். உதாரணத்துக்கு, இப்ப இங்க ஒரு லிக்விடிட்டி ஃபார்மேஷன் வரையிறேன் பாருங்க. இங்க எப்படி எனக்கு லிக்விடிட்டி இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது டேப் ஆகிட்டு திருப்பி இப்படி கீழ வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நீங்க நியூ லிக்விடிட்டின்னு மார்க் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அன்லெஸ் அன்டில் இது வந்து எனக்கு கீழ பிரேக் பண்ணி ஏதாச்சும் கன்ஃபர்மேஷன் குடுக்காத வரைக்கும் இது வந்து நியூ லிக்விடிட்டி இல்ல. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நிஃப்டி, பேங்க் நிஃப்டில பார்க்க போறோம். பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு லிக்விடிட்டி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, சப்ளை ஜோன்ஸ் இருக்கா? இல்ல டிமாண்ட் ஜோன்ஸ் இருக்கான்னு தான் பார்க்கணும். ஓகேங்களா? எடுத்தோனே லிக்விடிட்டி ஐடென்டிஃபை பண்ணி ஸ்வீப் குடுத்துச்சுன்னா, பிளைண்டா என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க. லிக்விடிட்டி இருக்கா? அதே மாரி டாப்பும் இருக்கா? எனக்கு இங்க இருந்து தான் இந்த மேஜர் ஃபால் வந்திருக்கு. கரெக்ட்டா? ஸோ நான் என்ன பண்றேன்? இந்த சப்ளை ஜோன மார்க் பண்றேன். கரெக்ட்டா? நல்லா பாருங்க. இந்த லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணிட்டு, எனக்கு இந்த சப்ளை ஜோன டச் பண்ணிட்டு, எனக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு? ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கு. கரெக்ட்டா? ஸோ அப்ப நான் வந்து ஷார்ட் போடுறேன். ஓகேவா? நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா? இது வந்து நியூ லிக்விடிட்டி ஆவாது ஸ்வீப் ஆச்சுன்னான்னு. இதுதான் ரீசன். ஏன்னா, இப்போ இங்க வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு. கரெக்ட்டா? பட் ஆனா, எனக்கு இங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ரக்சர் அது இதுன்னு எதுவுமே குடுக்கல. இங்க எனக்கு சப்ளைட் ஜோனும் வெயிட்டிங்ல இருக்கு. கரெக்ட்டா? ஸோ மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆச்சு. எல்லா ஆர்டரையும் கலெக்ட் பண்ணி ஃபாலோ ஆயிடுச்சு. பிளைண்டா மார்க்கெட் ஸ்வீப் நடந்துருச்சு. ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போப்போகுது. அந்த மாரி பிளைண்ட் ட்ரேட் எப்பயுமே பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இங்க எனக்கு லிக்விடிட்டி இருக்கா? இங்க பாருங்க ஸ்வீப் ஆயி மேல போயிடுச்சு. பட் ஆனா என்ன? எனக்கு இங்க டிமாண்ட் ஜோன்லாம் எதுவுமே இல்ல. எனக்கு இருக்கிற டிமாண்ட் ஜோன் இங்க இருக்கு. ஆனா அது இங்கேயே டேப் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்கேயே டேப் ஆயிடுச்சு. மேபி ஒரு என்ட்ரி வந்தால் இந்த என்ட்ரி எடுப்பேன். ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க. மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. எல்லா லிக்விடிட்டியும் எடுத்துருச்சு. பாருங்க. ஆனா நான் இங்க பை போமாட்டேன். அன்லெஸ் அன்டில் எனக்கு வந்து ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் வரைக்கும் நான் பை போகவே மாட்டேன். இப்ப பாருங்க. நான் இத எடுக்கிறேன். ஓகேங்களா? ஈக்குவல் லோன்ற கான்செப்ட்ல எடுக்கிறேன். இப்படி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? இது நான் வந்து லிக்விடிட்டின்னு எடுத்தா கூட ஸ்வீப் வந்திருக்கா? ஆனா எனக்கு டிமாண்ட் ஜோன டச் பண்ணல. ஸோ நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸ்வீப் வந்ததுனாலயே இது வந்து மேல போகும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. டிமாண்ட் ஜோன டச் பண்ணணும். மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. மேல ஓப்பன் ஆயிருக்கா? கரெக்ட்டா? மேலயும் இருக்கு பாருங்க. அதேதான். இத வந்து டச் பண்ணி மேல போயிருக்கு. இந்த என்ட்ரி நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? நான் ஏன்னு உங்ககிட்ட சொல்லிருங்க. ஏன்னா ஏற்கனவே இங்க எனக்கு டச் குடுத்துருச்சு. ஸோ இந்த ஜோன்ல நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க இந்த என்ட்ரி. சப்ளை ஜோன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்? ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் இருந்தா சப்ளை ஜோன். இங்க ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் இருக்கு. சப்ளை ஜோன். கரெக்ட்டா? இப்போ இங்க பாருங்க எனக்கு அதே லிக்விடிட்டி கான்செப்ட். தெரியுதா? இங்க ஒண்ணு இருக்கு. ஒரு லோ இருக்கு. இருக்கா? மார்க்கெட் பாருங்க. ஓப்பன் ஆயி மேல ஃபுல் லிக்விடிட்டிய எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஃபாலோ ஆயிருக்கு. இங்க நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா லிக்விடிட்டியும் கிராப் ஆயிருக்கு. சப்ளை ஜோன்லயும் எனக்கு ரியாக்ஷன் வந்திருக்கு. ஓகேவா? நீங்க லிக்விடிட்டி இல்லாம ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? எப்போனா நீங்க வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட்ல 100% கான்ஃபிடென்ட்டா இருந்தா ட்ரேட் எடுக்கலாம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு ஈக்குவல் லோ இருக்கு. கரெக்ட்டா? கீழ ஸ்வீப் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? ஆனா அடுத்தது பாருங்க, எனக்கு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க போய் நீங்க எப்படி வந்து பை என்ட்ரி எடுப்பீங்க? பை என்ட்ரி இங்க எடுக்க முடியாது. ஏன்னா இங்க டிமாண்ட் ஜோனும் எனக்கு இங்க எதுவுமே இல்ல. ஓகேவா? நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணி எடுத்திருந்தா, ஓகே மேபி இது உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க இந்த சப்ளை ஜோன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு.
எனக்கு எஃப்இஜி போட்டிருக்கு. ஃபேர் வேல்யூ கேப் இவ்வளோ பெரிய ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஓகேங்களா? நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ற மாரி இருந்தா, மேபி இங்க உங்களுக்கு என்ட்ரி வந்திருக்கும். ஓகேங்களா? உங்க இஷ்டம் தான். நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனா, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பிஹைண்ட்ல இருக்க என்ன லாஜிக்ன்னு கத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்கேயும் அதே கேஸ் தான். இங்க பாருங்க. லிக்விடிட்டி வந்திருக்கு. ஸ்வீப் ஆயிருக்கு. ஸ்வீப் ஆன உடனே நீங்க பை போ முடியாது. ஓகேங்களா? இங்க பாருங்க. ஏதாச்சும் ஒரு கன்ஃபர்மேஷன்னா வேணும். ஓகேங்களா? இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கா? லாங் எடுக்கிறேன். நீங்க போயிட்டு இவ்ளோ தூரம்லாம் டார்கெட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதெல்லாம் டோட்டலா தப்பு. ஓகேங்களா? நீங்க லிக்விடிட்டி கிராப் பண்ணிடுச்சுன்னே சொல்லிட்டு, நீங்க வந்து ஃபுல் பைலாம் போ முடியாது. ஏன்னா, எனக்கு டிமாண்ட் ஜோன் இல்ல. நீங்க பிரைஸ் ஆக்ஷன் பண்ணி பண்ணீங்கன்னா, அதுக்கேத்த ரிஸ்க் ரிவார்ட் தான் நீங்க மெயின்டெயின் பண்ணணும். இப்போ 1:2 போயிடுறீங்கன்னா, 1:1 ஓகேங்களா? 1:2 போனீங்கன்னா, ஓகே ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ, நீங்க இந்த மாரி ஒண்ணொன்னா நீங்க வந்து பேக் டெஸ்ட் பண்ணா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க. இங்கேயும் எனக்கு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு. மேல நடந்திருக்கா? இன்னைக்கு இந்த மார்க்கெட் நினைக்கிறேன். ஆமா, மேல நடந்திருக்கா? இது வந்து எனக்கு சப்ளை ஜோனே இல்ல. ஓகேங்களா? ஸோ, நான் வந்து இந்த ட்ரேட எடுக்க மாட்டேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி படி இது வந்து சப்ளை ஜோன் இல்ல. என்னதான் லிக்விடிட்டி பிரேக் ஆகி என்ன நடந்திருந்தாலும், நான் சப்ளை ஜோன்ல என்ட்ரி எடுத்திருக்க மாட்டேன். மேபி நீங்க வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடரா இருந்தீங்கன்னா, எனக்கு ஸ்வீப் நடந்த உடனே எனக்கு வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க இந்த ட்ரேட் வச்சு நீங்க என்ட்ரி எடுத்துடலாம். ஒரு 1:1. நீங்க வந்து இது மாரி சின்ன சின்ன ரிஸ்க் ரிவார்ட் மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, லிக்விடிட்டி கான்செப்ட் ஈஸியா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இல்ல நான் வந்து ஹெவி தான் போக போறேன் அப்டின்னா, கண்டிப்பா இங்க ஒரு சப்ளை ஜோன் இருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து விசிபிள் சப்ளை ஜோன் இல்ல. நான் வந்து இப்போ உங்களுக்கு எதுக்கு பேஸ்ட் என்ட்ரி காட்டுச்சுன்னா, ஸ்வீப் நடந்திருக்கு. ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கு. ஓகேங்களா? விச் ஷோஸ் செல்லர்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல். ஸோ நம்ம இங்க ஒரு என்ட்ரி 1:1 எடுத்திருக்கோம். கரெக்ட்டா? நீங்க 1:2லாம் எய்ம் பண்ணீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஸோ, அதெல்லாம் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி தான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நிஃப்டில ஏதாச்சும் நடந்திருக்கான்னு பார்ப்போம். ஓகேங்களா? நிஃப்டில பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. அதே மாரி தான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ சப்ளை ஜோன் இங்க ஐடென்டிஃபை பண்றோம்னா, ஏன்னா பெரிய ரெட் கேன் ஓகேவா? இப்ப எனக்கு எங்க லிக்விடிட்டி இருக்கு? எனக்கு தெரியுதா உங்களுக்கு? கரெக்ட்டா? இத கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ லிக்விடிட்டி எடுத்த உடனே நான் என்ட்ரி எடுப்பேனான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. எனக்கு சப்ளை ஜோன்ல வந்தா தான் நான் என்ட்ரி எடுப்பேன். இந்த மாரி நீங்க என்ட்ரீஸ் வந்து செட்டப் வச்சு எடுத்தீங்கன்னா, நீங்க வந்து 1:2, 1:3 கூட எய்ம் பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் 1:1.5 எய்ம் பண்ணுங்க. ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? இப்போ அடுத்தது, இங்க எனக்கு ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஹியூஜ் ரெட் கேண்டில். ஓகேவா? இங்க பாருங்க. அதே ஃபார்மேஷன். லிக்விடிட்டி ஃபார்மேஷன் இருக்கா? பை பிரேக் ஆயிருக்கா? இங்க எனக்கு லிக்விடிட்டி இருக்கு. ஓகேங்களா? லிக்விடிட்டி பிரேக் ஆயிருக்கு. இங்க எனக்கு சப்ளை ஜோன் இருக்கு. சப்ளை ஜோன் இல்லன்னா பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு இங்க சப்ளை ஜோன் இருக்கு. பேங்க் நிஃப்டில பார்க்கும்போது என்னாச்சு? இங்க பாருங்க சப்ளை ஜோனே இல்ல. பெரிய ரெட் கேண்டிலே இல்ல. ஸோ இந்த ட்ரேட் எடுக்க மாட்டேன். நான் நிஃப்டில பார்த்தீங்கன்னா, சப்ளை ஜோன் வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ இந்த லிக்விடிட்டி எல்லாம் ஸ்வீப் ஆயிருக்கு. இப்ப இங்க பாருங்க இதெல்லாம் ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ். லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கு. சப்ளை ஜோன்ல டச் ஆயிருக்கு. பீரிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு? 1:1.5 ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? நீங்க பிளைண்டா லிக்விடிட்டி ஸ்வீப் ஆச்சுன்னா, ஓகே. ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போகுது. அந்த மாரி ட்ரேட எப்பயுமே எடுக்காதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நீங்க என்ட்ரி எடுக்கலாம். இப்போ இங்க பாருங்க. அதே கான்செப்ட் தான். இந்த பெரிய ரெட் கேண்டில் ஓகே. இது வந்து நோ. பெரிய ரெட் கேண்டில் இல்ல, இல்ல, இல்ல. இத அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு நான் எப்படி ஜோன் ஐடென்டிஃபை பண்றேன்னு? அது பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிராப் இருக்கணும். இது என்னதான் லிக்விடிட்டி எடுத்திருந்தாலும், இந்த ட்ரேட் நம்ம எடுத்திருக்க மாட்டோம். என்னதான் ப்ராஃபிட் குடுத்திருந்தாலும், இந்த ட்ரேட நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். மார்க்கெட் இந்த மாரி சைட்வேஸ்ல இருக்குன்னா, ஒன்ஸ் இப்படி கீழ ஸ்வீப் பண்ணிட்டு இப்படி மேல போச்சுன்னு வச்சுக்கோங்க. இத வந்து நியூ லிக்விடிட்டியா மார்க் பண்றீங்க. இது வந்து நியூ லிக்விடிட்டிலாம் இல்ல. ஓகேங்களா? இப்போ இந்த டபுள் லோ ஃபார்ம் ஆச்சுன்னா ஓகே.
பட் ஆனா, இது வந்து பிரைஸ் இந்த கன்சாலிடேஷன பிரேக் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகணும். ஓகேங்களா? இங்கேயும் ஸ்வீப் நடந்து கீழ வந்துச்சுன்னா, இது வந்து லிக்விடிட்டியால ஆக்ட் ஆவாது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருந்து அப்படியே பவுன்ஸ் பேக் ஆயிடும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லிக்விடிட்டி ஸ்வீப் ஆச்சுன்னா, அந்த லோ வந்து நியூ லிக்விடிட்டியா ஆக்ட் ஆக சான்ஸே இல்ல. ஓகேங்களா? அன்லெஸ் அன்டில் ஏதாச்சும் கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இது வந்து ஒரு லிக்விடிட்டின்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து எனக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது வந்து நியூ லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க மார்க் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ இந்த மூவ்மெண்ட் வந்து எனக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் குடுத்திருந்தா, மேபி இத நான் லிக்விடிட்டியா கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் நான் இத நியூ லிக்விடிட்டியா கன்சிடர் பண்ணவே மாட்டேன். இத நீங்க பேக் டெஸ்ட் பாருங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த கேஸ் பாருங்க. வந்திருக்கா? லிக்விடிட்டி ஃபார்மேஷன். இங்கேயும் லிக்விடிட்டி ஃபார்மேஷன் வந்திருக்கா? இப்ப நான் என்ன சொன்னேன்? பெரிய ரெட் கேண்டில்ஸ் இருந்தா சப்ளை ஜோனா மார்க் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க இத சப்ளை ஜோன்னு மார்க் பண்ணீங்கன்னா, ஏற்கனவே இங்க டச் ஆயிடுச்சு தெரியுதா? ஸோ, இது வந்து ஃபர்தர் டச் ஆகுறதுக்கு சான்ஸ் இல்ல. ஸோ, அதனால இந்த மாரி ட்ரேட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. என்னதான் இது டவுன்வர்ட் மூவ்மெண்ட் குடுத்திருந்தாலும், இது வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் நம்மளுக்கு அப்ளை ஆவலையா? என்னதான் ப்ராஃபிட் வந்தாலும் அத இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களால கரெக்ட்டா பேக் டெஸ்ட் பண்ண முடியும். ஏதோ நீங்க பேக் டெஸ்ட் பண்ணிட்டு என்ன ரிசல்ட்ன்னு சொல்லுங்க.